வணக்கம் உறவுகளே. இப்போ நாம் பார்க்க போகிறது எருக்கஞ்செடி. ஒரு கவிஞன் கூட ஒரு சினிமா பாட்டு எழுதியிருப்பார், எருக்கஞ்செடியோட இறுக்கி பிடிச்சே மாமான்னு. அந்த எருக்கஞ்செடியில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. பாருங்கள், இது எருக்கஞ்செடி. அந்த இலை பாருங்கள், இலை அருமையாக இருக்குது. நல்ல மழை பெய்யலாம் கூட இது நல்லா செழித்து வளரும். இது எருக்கம் பூ பாருங்கள், எருக்கம் பூ. இந்த பூ எருக்க மாலை கட்டி விநாயகர் சதுர்த்தி அப்போது விநாயகர் சிலைக்கு போடுவாங்க. எருக்க மாலை நல்லது. அதே சமயம் எருக்கஞ்செடி அந்த தழையை பாருங்கள், பறிச்சு எல்லாம் மருத்துவ குணம். தழையை பறித்து எடுத்துகிட்டு வந்து குதிகால் வலிக்கு சூடான கல்லில் போட்டு எடுத்து குதிகாலில் வெதப்பாக சூட்டில் குதிகால் வலியில் அந்த இடத்துல கட்டிட்டு படுத்து தூங்கிட்டோம்னா அந்த வலி குறையும். இது சித்த வைத்திய குணம், மருத்துவ குணம் வாய்ந்தது. இந்த எருக்கஞ்செடி அவ்வளோ மகத்துவம் வாய்ந்தது. நேற்று நேரத்தில் நான் கிட்னி கல் கரைக்கிறதுக்கு சிறுபிலை பற்றி சொன்னேன். இது எருக்கம் பூ. பாருங்கள், பூ நல்லாயிருக்கு. இந்த எருக்கம் பூ எங்கள் பள்ளிக்கூடம் பசங்க இப்போ இருக்கிற புத்தகத்தில் ஒரு பாட்டு இருக்குது, எருக்கம்பூவில் தேனெடுத்து ஏறு பூட்ட பார்த்துடணும் பாட்டு இருக்குது. அந்தி மல்லி பூத்திருக்கு ஆலமரம் காத்திருக்கின்ற பாட்டு. எனவே இது பாருங்கள், இது எருக்கஞ்செடி, எருக்கம் பூ இது மாதிரி இருக்குது. இது ஒரு மருத்துவ குணம். நேற்று சொன்னது சிறுபிலை. இந்த சிறுபிலை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நிறைய இருக்குது, நிறைய இடத்துல ரோட்டு ஓரம், சாலை ஓரம், வாய்க்கால் ஓரம் இருக்குது. பாருங்கள், நிறைய இருக்குது. இது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது பாருங்கள். எனவே இதை பயன்படுத்துங்க மக்களே. நன்றி.